தமிழே, நீ பிறந்த இடம் பொருணையாறு, வளரும் உன்னை வளர்த்ததாறு வைகையாறு, அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு. தமிழே, உனக்கு உற்றாரும் கற்றாரும் உண்டு. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு. உன் காலடியில் கடக்கும் நான் சிற்றாறு, என் நாவில் தடையின்றி இனி வருமாறு. தாயே தமிழே, உனக்கும் பகிர்வு தோழமை உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுத்தென்னும் விதையை மனம் என்னும் நிலத்தில் தூவுகின்ற போது பயன் அடைவது தனி மனிதன் அல்ல, ஒரு சமூகமே பயனடைகிறது. அந்த வகையில்தான் இந்த பகிர்வு குழுமமானது ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதனை விமர்சனம் செய்து கொண்டு வருகிறது. அந்த வகையிலே இந்த வாரம் குழந்தைகளை சிந்திப்போம் என்னும் தலைப்பில் அந்தக கவி என்ற அமைப்பால் வெளியிடப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நூல் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கின்றோம். இந்த நூலானது அந்தக கவி ஆரம்பித்து 50வது நிகழ்வாக அந்த நூல் வெளியிடப்பட்டது. மிக சிறந்த நூல். கிட்டத்தட்ட ஒரு 9 கட்டுரைகள் அந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த குழந்தைகளை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லுகின்ற போது கபில் ஜிப்ரான் சொல்வார், அழகாக சொல்லுவார், குழந்தைகளிடத்தில் அன்பை மட்டும் காட்டுங்கள், ஒருபொழுதும் உங்களுடைய சிந்தனையை அவர்களிடத்தில் திணிக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்று தனி சிந்தனை இருக்கிறது. அந்த வகையில் அவர்களை சுயமாக சிந்திக்க வையுங்கள் என்று சொல்லுகின்றார். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறக்கும் மனத்தால் ஒன்று என்று சொல்வார்கள். அந்த வகையில் குழந்தைகளை நாம் இந்த சங்க காலத்திலே படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடையிட்டு குறுகுறு நடந்து சீர்கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் சிறுகூழ் அளாவிய கூழ் என்று அந்த காலத்தில் ஒரு மன்னனே புலவனாக இருந்து ஒரு பாடலை குழந்தைகளுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அவன் ஒரு அழகான ஒரு கவிதையை இயற்றுகின்றான். அப்படி சங்க காலம் தொட்டே நாம் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த நாட்டில் இன்று குழந்தைகளை நாம் சிந்திக்கின்றோமா என்று யோசித்து பார்க்கின்ற போது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் இந்த குழந்தைகளிடத்தில் இந்த சமூகமாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எப்படி குழந்தைகளை நடத்துகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த நூல் நமக்கு பல விடயங்களை இன்று விடைகாண இருக்கிறது. அந்த வகையில் இந்த நூலை குறித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக முதலாவதாக ஆசிரியர் பழனிக்குமார் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம் பகிர்வு வாசகர்களே. ஒரு அருமையானதொரு வாய்ப்பு. இந்த புத்தகத்தை பகிர்ந்து அதனை விமர்சனம் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்த பகிர்வு குழுவிற்கு நன்றியை சொல்லி, முற்றிலும் பார்வையற்றவர்களே அவர்களால் படைக்கப்பட்ட இந்த நூல் குழந்தைகளை பற்றிய மையமாக கொண்ட இந்த நூல் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒரு 9 கட்டுரைகள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. நிலா நிலா ஓடிவா என்று தொடங்குகிறது. இதுல இந்த ரவிச்சந்திரன் ஓய்வு பெற்ற சிதம்பரத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒரு அருமையான ஒரு 3 கட்டுரைகள் அவரே எழுதியிருக்கிறார். அதாவது பார்வையற்றவர்களாலும் படைக்க முடியும் என்பதை இந்த நூல் மெய்ப்பித்திருக்கிறது. எவ்வளவு அருமையாக சிந்தித்திருக்கிறார்கள், வியப்பாக இருக்கிறது. ஒரு குழந்தை, அந்த குழந்தை முன்னொரு காலத்தில் எப்படி வளர்க்கப்பட்டது, ஒரு உணவு உண்ண மறுக்கின்ற குழந்தையை கூட நிலாவை காட்டி அந்த உணவை ஊட்டி விடுவது. அது மட்டுமின்றி நிறைய கருத்துக்கள், அதாவது இயற்கையை பற்றி அந்த குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டும், அந்த இயற்கை உணர்வு. இப்பொழுதெல்லாம் நகர்ப்புறத்திலே வசிக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளி செல்லுகிறது, வீட்டுக்கு வருகிறது, அதோடு முடங்கி விடுகிறது. பற்றாக்குறைக்கு கைபேசியை பயன்படுத்தி கொண்டு மற்ற உறவினர்கள் இல்லத்திற்கு கூட அழைத்து செல்லக்கூடிய நிலையும் இல்லை. அப்போ இந்த இயற்கை, மரம், செடி, கொடிகள், நிலவு, வானம் உள்ளிட்ட இந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடிய தன்மையை இந்த குழந்தைகளுக்கு நாம் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இன்று அந்த நிலை இருக்கிறதா என்பது சற்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த கட்டுரை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த குழந்தைகளை எப்படி இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டும், அது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இந்த கட்டுரை மையமாக சொல்லுகிறது. அடுத்ததாக எப்படி படிப்பது, அது ஒரு
மேலோட்டமான தலைப்பாக தெரிந்தாலும் கூட அதை எப்படி படிப்பது, அதாவது ஆர்வத்தோடு படிப்பது, அதை எப்படி மனதில் பதிய வைப்பது, நாம் படித்தவை நமக்கு புரிந்திருக்கிறதா, நாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள நாமே சிறு சிறு கேள்விகளை அந்த படித்த பகுதியிலிருந்து உருவாக்கி அதில் விடைகளை பெற முயற்சிப்பது என்று அந்த படிப்பில் ஆழ்ந்து செயல்பட்டால் நம் கற்றவை நம் மனதில் நிற்கும் என்பதை இந்த கட்டுரையில் மையமாக சுட்டி காட்டுகிறது. அப்புறம் இந்த ரம்யா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா புதுச்சேரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அந்த குழந்தைகள், அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அவங்க விளையாட்டுல, அதாவது இப்போ ஒருங்கிணைந்த பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் அந்த விளையாடுகிற பொழுது அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஏன்னா அங்கு ஓரிரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தான் இருப்பார்கள். அப்ப எல்லா குழந்தைகளும் விளையாடுவார்கள். இந்த குழந்தைகள் ஓரமாக அமர வைக்கப்பட்டு அந்த விளையாடக்கூடிய குழந்தைகளினுடைய பொருட்களை பாதுகாக்கக்கூடியவராக, உண்மையிலேயே உணர்வு பூர்வமான கருத்துக்கள் அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒண்ணு சொல்லணும்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை பத்தி முருகானந்தம் சார்ன்னு நினைக்கிற பேரு சரியா சொல்றேன்னா என்னன்னு தெரியல, அவரு எழுதியிருக்கிறார். இந்த புதிய கல்விக் கொள்கை உண்மையிலேயே ஒருங்கிணைந்த கல்வியை வலியுறுத்துகிறது. ஆனால் சிறப்பு பள்ளிகள் அதை மேம்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையும் இல்லை. என்னை பொறுத்தவரை நானெல்லாம் முற்றிலும் பார்வையற்றோர் பயிலக்கூடிய சிறப்பு பள்ளியிலே பயின்றவன், பிரெயிலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தவன் என்ற அடிப்படையில இந்த சிறப்பு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு, அதாவது பொது பள்ளிகள்ல படிக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிட்டுமா? எல்லா பள்ளிகளிலும் அந்த ஆதார ஆசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? அப்புறம் எப்படி இந்த குழந்தைகளுக்கு திறன் வளரும் என்ற கேள்வியை முன்வைத்து அதற்கான எந்த விதமான தகவல்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையில இல்ல அப்படிங்கிறத அவரு சுட்டி காட்டுறார். இப்படியே பல கட்டுரைகள், அது மாதிரி கடைசியாக இந்த குழந்தைகள் போர்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், அதே போன்று இந்த பிள்ளைக்கறி பேய்களா, அது தலைப்பு சரியா புரியல, எனக்கு காதுல சரியா விழல, அந்த கட்டுரையில பார்த்தா குழந்தைகள் எப்படியெல்லாம் சீரழிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பாலியல் ரீதியாக என்ன மாதிரி வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் மையமாக வைத்து இந்த கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த புத்தகம் நாம் படிக்க வேண்டிய ஒன்று. அந்த வகையிலே நானும் படித்தேன் என்ற பெருமையோடு மற்ற கருத்துக்களை பிறர் சொல்லுவார்கள், அவர்களுக்கென வழிவிட்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தங்களுடைய கருத்துக்களை சீரிய முறையில் எடுத்துரைத்த ஆசிரியர் பழனிக்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிலா நிலா ஓடிவா என்ற தலைப்புல அவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. அதுல குறிப்பா இந்த இயற்கைக்கு முக்கியத்துவம் நம்ம எப்படி கொடுக்க வேண்டும், அதுவும் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு எல்லா இடங்களும் திரைப்படம் அதெல்லாம் கூட்டு போறதை விட இயற்கை சார்ந்த இடங்களுக்கு நாம் சுற்றுலாவாக அழைத்து செல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் நீங்கள் நிலாவை காட்டி சோறு ஊட்ட வேண்டாம், நிலாவை ரசிக்கவாது அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அதிலே அவர் சொல்லுகின்றார். அடுத்து இந்த படிப்பது எப்படி என்ற கட்டுரையில் சொல்லும் போது நிறைய சொல்றாரு, எப்படி படிக்கணும், அந்த படித்ததை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்கின்றார். அதுக்கடுத்து இன்னொரு கருத்துக்கள் இதுல இந்த ஒருங்கிணைந்த கல்வியில் விளையாட்டுடைய நிலைன்னு சொல்லும்போது அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல உண்மையில் அது மாணவர்களுடைய அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய நிலை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நான் ஒரு முறை அந்த சேதுபாசர் பள்ளி, ஒரு தனியார் பள்ளிக்கூடம் இருக்கிறது, அந்த பள்ளியில் நான் பயிற்சி பெறுவதற்காக எங்கள் பள்ளியிலிருந்து நிறைய பேர் போயிருந்தோம். அப்போ அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் எதிர்பாராத விதமாக என்ன பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன கூப்பிட்டு கேட்டாரு, எங்க பள்ளியில கிட்டத்தட்ட ஒருங்கிணைந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 30 மாணவர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா வாங்கன்னு சொல்லிட்டு என்ன கூட்டு போனாரு. அவங்கள்ட்ட பேச முடியுமான்னு சொல்லி கேட்டாரு. அப்ப நான் அவங்ககிட்ட போய் பேசினேன். பேசும்போது அவங்களுடைய வருத்தத்தை சொன்னாங்க, இவங்களோட எங்களால விளையாட முடியல. நிறைய கருத்துக்களை பகிர்ந்தாங்க. விளையாடுறது அவங்களுக்கெல்லாம் மற்ற நார்மல் பசங்க எல்லாம் விளையாட்டு இருக்காங்க, இவங்க ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓடி ஆடி விளையாடுவதற்கு நம்ம என்ன பள்ளியில் படிக்கும் போது ஓடி ஆடி நான் ஒரு கண்ணு தெரிஞ்சவங்கள மாதிரி தான் இப்ப நம்ம பள்ளியில எந்த வகையிலும் அவர்களுக்கு நிகராகத்தான் இருந்த தவிர நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள்.
ஸோ உண்மையில் அந்த அந்த நிலையை போக்குவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நூல் குறித்த கருத்துக்களை வழங்குவதற்காக ராதாபாய் மேடம் அவர்களை அழைக்கின்றேன். அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது நூலுக்கு அணிந்துரை வழங்கியவங்க அவங்க தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த வகையில். ஏன்னா நூலுக்கு அணிந்துரை வழங்கியவங்களே நமக்கு நூலை பற்றி நிறைய செய்திகளை கருத்துக்களை வழங்குவதற்காக வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த நிகழ்வானது சிறப்பு பெறுகிறது என்று சொல்லலாம். அந்த வகையில ராதாபயம் அவர்கள் இவர் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவர் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து உரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பகிர்வு குழும நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தக கவி பேரவையினுடைய 50வது நிகழ்வை குறிக்கும் வகையிலே குழந்தைகளை சிந்திப்போம் என்ற இந்த புத்தகத்தை பற்றிய இந்த கருத்தரங்கம் உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்குரியது. நான் இதற்கு அணிந்துரை வழங்குவதற்காக ஒரு முறை இந்த புத்தகத்தை வாசித்தேன். ஆனால் இந்த பகிர்வு குழும விவாதத்திற்காக 2வது முறை வாசிக்கின்ற பொழுது எனக்கு புதிய புதிய கருத்துக்கள் தோன்றின. அந்த வகையிலே இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் என்றே கருதுகிறேன். இந்த புத்தகம் 2 விதத்திலே சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. முதலாவது, நம்முடைய வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் குதூகலத்தை கொண்டு வரக்கூடிய குழந்தைகளை பற்றி சிந்தித்திருக்கிறது. 2வதாக, அவர் தம்பி பழனிக்குமார் கூறியதை போல பார்வையற்றவர்களுடைய படைப்பாற்றலை, அவர்களுடைய சிந்தனை தெளிவை, கருத்து செறிவினை எடுத்துரைப்பதாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. 9 கட்டுரைகள் இருக்கின்றன. அதுல அந்த சிதம்பரம் ரவிச்சந்திரன் என்பவர் 3 கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். நிலா நிலா ஓடிவா அந்த இயற்கை சூழலை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்ன்றப்ப நிறைய டிப்ஸ், ரொம்ப பிராக்டிக்கல் டிப்ஸ் கொடுக்கிறார். காய்கறி கடைக்கு செல்லும் பொழுது குழந்தைகளை அழைத்து கொண்டு செல்லுங்கள். கீரை வகைகளே தெரியாது அப்படின்னு. குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு பெரியவர்களுக்கே கீரை வகைகளை பற்றி தெரியாது என்பதுதான் உண்மை. அப்புறம் 2 வீலர்ல பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூட 2 வீலர்ல போகாம நடந்து பழக்கத்தை கொண்டு வாருங்கள்ங்கிறாரு. தீபாவளி பொங்கல் அப்படின்னா மரம் நடுகின்ற பழக்கத்தை கொண்டு வாருங்கள். தீபாவளி பொங்கலுக்கு கிராமத்துல போய் தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்காம அங்க இருக்கிற ஆற்றங்கரைகளையும் கோயில் குளம் வயல்வெளி இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த படிக்க கற்றுக்கொள் அந்த கட்டுரையிலே அவர் 4 R பத்தி சொல்றார். ரீட், ரீகால், ரிஃப்ளெக்ட், ரிவ்யூ அப்படின்னு. ஸோ படிப்பது ஆர்வத்தோடு படிக்க வேண்டும், படிப்பதை தெளிவாக படிக்க வேண்டும், படிப்பதை நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும், நினைவில் இருத்தி கொள்வதை மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த லேர்னிங் டெக்னிக் ரொம்ப அழகா சொல்றாரு. பொழுதுபோக்குக்காக எப்படி வாசிப்பதுங்கிறது என்னோட குறிக்கோள் இல்ல. பாட புத்தகம் படிப்பதற்காக எப்படி தமிழ் படிக்கணும், எப்படி ஆங்கிலம் படிக்கணும், எப்படி கணக்கு படிக்கணும் அப்படின்லாம் நிறையவே சொல்றாரு. கணக்கு படிக்கின்ற பொழுது சூத்திரங்களை எழுதி வைத்து கொண்டு படிங்கள். அதே மாதிரி சயின்ஸ்னா வரைபடம் என்றால் அதை வரைந்து பார்த்து படிங்கள். ஏன் படிக்கிறது மனசுல நிக்கல அப்படின்னா அது ஆர்வத்தோடு செய்யவில்லை, ஆழ்ந்து படிக்கவில்லை. அதுக்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எழுதி படிங்க அப்படின்னு. எங்க அப்பா சொல்லுவாரு, அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ யூசிங் த சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதனுடைய பர்பஸே என்ன அப்படின்னா அந்த வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அதை வச்சு வாக்கியங்களை அமைக்கின்ற பொழுது நமக்கு அந்த வார்த்தைகள் மறக்காது அப்படின்னு. ஸோ அதுதான் இவர் மறுபடியும் வலியுறுத்துகிறார் அந்த கட்டுரையிலே. 2வது, சத்தம் போட்டு படிக்கிறத பத்தி. சத்தம் போட்டு எப்படி படிக்கணும்? ஒன்னா செய்யுள் படிக்கிறப்போ அல்லது நல்ல உச்சரிப்புக்காக படிக்க வேண்டும். மற்றபடி சத்தம் போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. அமைதியா படித்தாலும் கவனத்தோடு படிக்க வேண்டும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கிறார். 3வது, அந்த மெல்ல கற்கும் குழந்தைகளை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த குழந்தைகள் இப்ப 19னா அது 91ன்னு படிப்பாங்க. அவங்க வீட்லயும் திட்டு வாங்குவாங்க, ஸ்கூல்லையும் திட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவர்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அதற்காக அவர்களை நம்ம அந்த நரம்பியல் பிரச்சனைகளுக்காகத்தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். ஸோ அவர்களை சின்ன சின்ன விஷயங்கள்ல ஈடுபடுத்தி அவர்களுடைய அந்த மனநிலையை மாற்றலாம். எனக்கு இந்த அழகா கிறிஸ்டி ஞாபகம் வந்தது. அந்த டிஸ்லெக்சியா பிரச்சனையில இருந்தாங்க,
அவங்க ஸ்கிரைபு யாராட்டாவது டிக்டேட் பண்ணி தான் பெரிய எழுத்தாளராக ஆனாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி குறைபாடு உடையவர்கள் பெரிய அளவிலே அறிஞர்களாக வந்திருப்பதை நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதை பற்றி சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஒருங்கிணைந்த கல்வியிலே பார்வையற்ற பிள்ளைகள் படுகின்ற பாடு, அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த அவங்க ரம்யா சுப்பிரமணியம் அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது கிரவுண்ட்ல போய் மற்ற பிள்ளைங்க பேகை வச்சுக்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த பிள்ளைங்க பயன்படுத்தப்பட்டார்கள். அதுவும் வரிசையில உட்கார்றப்போ முன்னாடி நீ அந்த பிள்ளை முன்னாடி உட்கார்ந்தா கூட எழுப்பி விட்டுருவாங்க. ஏன்னா உனக்கு என்ன கண்ணு தெரியுதா, நீ என்ன பார்க்கவா போற, அதனால பின்னாடி உட்கார்ந்துக்கோன். ஸோ அதெல்லாம் எப்படி மன வலியை கொடுத்ததுன்னு ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்லயே எவ்வளவு ஸ்கூல்ஸ்ல, அதே மாதிரி நார்மல் ஸ்கூல்ஸ்ல எத்தனை ஸ்கூல்ஸ்ல பிளே கிரவுண்ட் இருக்கு அப்படின்னே தெரியல. ஏன்னா நான் சமீபத்துல புதுக்கோட்டை பார்வையற்றோர் பள்ளிக்கு போயிருந்தேன். அவங்க சொந்த கட்டடம்லாம் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப அந்த ஹெச்எம்ஏ ரொம்ப வருத்தப்பட்டார். காரணம் என்னன்னா அங்க கிரவுண்டே இல்லை. அப்படி விளையாட்டு துறையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான வாய்ப்பு இன்றும் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பற்றி ஒரு கட்டுரை, அதுவும் நல்லா இருந்தது. அந்த ஐக்யூ லெவல், அவங்க எந்த லெவல்ல இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி தர வேண்டும்னு. அப்புறம் அவர் தம்பி பழனிக்குமார் சொன்ன மாதிரி புதிய கல்விக் கொள்கை, அதிலே ஊனமுற்றோர் கல்வியை பத்தி ரொம்ப அழகா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதுல. ஏன்னா சிறப்பு கல்வியை பற்றி பேசுகிறதே தவிர சிறப்பு பள்ளியை பற்றி பேசவில்லை. அதே மாதிரி அந்த பொது கல்வியோடையே இந்த சிறப்பு கல்விக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, அந்த டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டா சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள்னு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறத பார்க்குறப்போ ஒரு டீச்சர் 5-6 ஸ்கூலுக்கு போவாங்க, எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிடுவாங்க. எப்படி ஒரு காது கேளாத பிள்ளைக்கு பயிற்சி பெற்ற ஆசிரியரால் ஒரு பார்வைத்திறன் குறையுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யுனெஸ்கோ அறிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 75% அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட்ல 2% கூட அதற்கு ஒதுக்குவதில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த ஜெனீவா அறிக்கையை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறார் அந்த கட்டுரையில. அடுத்ததாக நம்ம முருகேசன் சார் அவர் எழுதின கட்டுரை, அதுவும் மிகவும் நன்றாக இருந்தது. அதாவது குழந்தைகள் ஊடகங்களில் கண்களை விற்று சித்திரம் வாங்கும் வாழ்க்கையை இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்து, அந்த தலைப்பே என்னடா அது வித்தியாசமா இருக்கேன் உள்ள போய் பார்க்குறப்போ அந்த ஊடகங்கள் எப்படி குழந்தைகளை சீரழிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருந்தார். அதாவது அந்த குழந்தைகளுடைய கண்கள் பாதிக்கப்படுகிறது, காது நிஜமாலுமே நம்ம பார்க்குறப்போ செல்போன்ல வச்சுட்டு இருக்கிறப்ப குழந்தைங்களை கூப்பிட்டா உடனே அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர்களுடைய செவித்திறன், அந்த ஸ்வைப் பண்றப்ப தொடுதல் திறன் எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. அந்த கல்வி அறிவு, அவங்களுடைய சிந்தனை திறன், மெமரி ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த செல்போன் தொலைக்காட்சி இதனால பாதிக்கப்படுகிறதுன்னு. அப்புறம் அந்த ப்ளூ வேல் கேம் பத்தி சொல்லியிருக்காரு. அது அந்த அந்த கேம் எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்ற ரீசனை பத்தி சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே மனம் பதைத்தது அதை படிக்கின்ற பொழுது. அதாவது உண்மை எது மாயை எதுன்னு தெரியாம மன வலிமை இல்லாத குழந்தைகள் எதுக்கு இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது உண்மையிலேயுமே மனதை பதைத்தது. ஏன்னா ஒரு காலத்துல அவரு அரிஸ்டாட்டில் என்ன சொல்லுவாருன்னா, டிசேபிள்டு சில்ட்ரன் அவங்க உலகத்துக்கு வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்றுல பாக்குறப்போ ஸ்பார்ட்டாலாம் ஸ்பெஷலி டிசைன்டு பேஸ்கெட்ஸ் இருக்குமா. இந்த குழந்தைங்களை தூக்கி கொண்டு போய் மலை உச்சியில இருந்தோ அல்லது கடல்லையோ தூக்கி போட்டுருவாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி மன வலிமை இல்லாத குழந்தைகளை தற்கொலை செய்து கொள்ள வைப்பதற்காக தான் இந்த கேம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அது உண்மையிலேயே என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது. அதே மாதிரி பஜ்ஜி கேம் அந்த மாதிரி அந்த ஆன்லைன் கேம்ஸ் இப்போ கூட நிறைய டெவலப் ஆகிருக்கு. அது எத்தனை மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரியல அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கறி கேட்கும் பிசாசுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
கட்டுரை உண்மையிலேயே ரொம்ப அதுவுமே நல்லா இருந்தது. ஏன்னா குழந்தைகள் எப்படி பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்னு. அது அந்த ஹாசினிங்கிற பொண்ணை பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆஷிபா என்ற ஒரு இஸ்லாமிய குழந்தை எப்படி கோயில் கருவறையிலே வைத்து சிதைக்கப்பட்டது, அவளுடைய முதுகு தண்டெல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டதெல்லாம் படிக்கிறப்ப மனசு, அவங்க கட்டுரை எழுதினவங்களே சொல்லியிருக்காங்க, இதுக்கு மேல எழுதுறதுக்கு எனக்கு மனசு துடிக்குது, மனசு வேதனையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலுமே மனதை தொடுவதாக இருந்தது. அதாவது நிர்பயா கேஸுக்கு அப்புறம் அந்த போர்ட்சோ சட்டத்தை பற்றி சொல்லியிருந்தார்கள். அதுக்கப்புறம் சட்டங்கள் வலுவாக்கப்பட்டிருந்தா கூட இன்றைக்கும் அந்த தொல்லைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு 2 நாள் முன்னாடி நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஈரான்ல ஒரு வளர்ப்பு தந்தை 13 வயது குழந்தையை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சட்டமே இயற்றியிருக்காங்க. நம்ம ஊர்ல கிருஷ்ணகிரியில என்சிசி சொல்லித்தரேன்னு ஒரு ஆசிரியர் மாணவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு. அப்படி இன்றும் இந்த பாலியல் பலாத்காரம் தொடர்கதையாக இருக்கிறது. அந்த குட் டச் பேட் டச் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறத பத்திலாம் அந்த கட்டுரையிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த போர்க்காலத்திலே போரும் குழந்தைகளும் என்பதை பற்றி ஒருவர் கட்டுரை, அவர் ஏதோ நிர்மல் ஏதோ சம்திங் பேர் வந்தது, எனக்கு கரெக்டா எல்லா ஆசிரியர் பகுத்தறிவு பகுத்தறிவா அவர் அந்த கட்டுரை, அந்த கட்டுரையுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த போர் காலகட்டத்துல குழந்தைகள் எல்லா போர்லயுமே பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான். சோ இந்த குழந்தைகள் எப்படி அந்த அகதிகள் முகாம்கள் எல்லாம் வதை முகாம்களாக மாற்றப்படுகின்றன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஓரினை சேர்க்கை, அதே மாதிரி பாலியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்துவது, அதன் காரணமாக பால்வினை நோய்கள் வந்திருப்பது அப்படிங்கிறத பத்திலாம் நிறையவே சொல்லியிருந்தாரு. கடைசியான கட்டுரை அந்த இலக்கியம், அந்த குழந்தைகளும் இலக்கியமும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த கட்டுரையும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது விளையாட்டு கற்றல்ங்கிறது விளையாட்டு மூலமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விளையாட்டு மட்டுமே கற்றலை முழுமைப்படுத்தாது அப்படின்னு இந்த கலை திட்டம் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இலக்கியம் மட்டும்தான், இந்த இலக்கியத்திலே வாசிப்பு திறன், அந்த இலக்கியத்தை தான் படைப்பாற்றல், கற்பனை திறன், மனனம் செய்யும் திறன், இதையெல்லாம் குழந்தைகளிடத்திலே அது வளர்க்கும் அப்படிங்கிறத பத்தி அவரு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி குழந்தைகள் இலக்கியவாதிகள் நிறைய எழுத்தாளர்களை பற்றி பேசியிருந்தார். அந்த இலக்கியம் எப்படி, அந்த சிறு பத்திரிகைகள், அந்த இலக்கியத்தினுடைய எல்லா ஆஸ்பெக்டுமே அவர் கவர் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி எல்லா கட்டுரைகளுமே மிக அழகாக இருந்தது. சொல்லுவாங்கல்ல நவரசம், நவரத்னம், நவமணிகள்னு, அந்த மாதிரி அந்த 9 கட்டுரைகளுமே மிக அருமையாக இருந்தது. இதை வெளியிட்ட அந்தக கவி பேரவைக்கும் சரி, இதை படித்து விவாதம் செய்ய வாய்ப்பு வழங்கிய பகிர்வு குழுவுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏறத்தாழ 9 கட்டுரைகளையும் அதில் இருக்கின்ற கருத்துக்களையும் மிக சிறந்த முறையில் தமக்கே உரித்தான வகையிலே எடுத்துரைத்த ராதாபாய் அம்மையார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படிப்பது எப்படின்னு சொல்லுகின்ற போது, நான் ஒரு முறை படிக்கின்ற போது அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு அழகா படிக்கின்ற போது சின்ன மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவர்கள் சவுண்ட் ரீடிங், சத்தம் போட்டு வாசித்தால், நீங்க வாய்ப்பாடாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, 2 அப்படி சொல்லும் போது அது சத்தம் போட்டு வாசிக்கின்ற போது செவிகளின் மூலமாக, மூளையின் மூலமாக அது ஆழமாக பதிந்து விடும். அப்படி சிறுவர்கள் அப்படி படிக்க வேண்டும். கொஞ்சம் வளர்ந்த மாணவர்கள் பார்த்தா குழாக பிரித்து எவ்வளவு பெரிய புத்தகம் இருந்தாலும் கூட குழு வாசிப்பு, அதாவது குரூப் ரீடிங் என்று சொல்வார்கள். குழு வாசிப்பதன் மூலமாக புத்தகத்தை வாசித்து விட முடியும் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் விஷுவல் ரீடிங் சொல்லுவாங்க. காட்சி வாசிப்பு என்ற எந்த ஒரு படிக்கும் போது அப்படியே காட்சிப்படுத்தி படிக்கின்ற போது அவற்றை நம்மால் எளிதில் மனதில் வைத்துக் கொள்ள முடியும், மறக்க இயலாது என்று சொல்வார்கள். அதுக்கு அடுத்தபடியாக வாசிப்பு டீப் ரீடிங் சொல்லுவாங்க, ஆழ்ந்த வாசிப்பு. அந்த ஆழ்ந்த வாசிப்பதன் மூலமாகத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் காரல் மார்க்ஸ் அவர்களும் படித்து இந்த உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மிக சிறந்த சிறப்பு அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் இந்த ஆழ்ந்த வாசிப்பு என்று சொல்வார்கள். அப்படி ஆழ்ந்த வாசிப்பு இருக்க வேண்டும். இந்த குழந்தைகள் என்று சொல்லுகின்ற போது சொல்வார்கள், படிப்பதின் மூலமாக, அதாவது ஆசிரியரிடமிருந்து கால் பங்கு அறிவினை பெறுகிறார்கள்.
தன் ஒத்த மாணவர்கள் போல் நண்பர்களிடத்திலிருந்து கால்பங்கு அறிவினை பெறுகிறார்கள். சூழலின் மூலமாக கால்பங்கு அறிவினை பெறுகிறார்கள். அனுபவத்தின் மூலமாக குழந்தைகள் கால்பங்கு அறிவினை பெறுகிறார்கள் என்று சொல்வார்கள். இவ்வகையிலே குழந்தைகளை சிந்திப்போம் என்ற தலைப்பில் என்ற நூலை குறித்து தங்களுடைய கருத்துக்களை அண்ணன் செல்வன் அவர்களை ஆசிரியர் செல்வம் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ராமன் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின பேராசிரியர் அம்மா அவர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பாண்டியராஜன் சார் அவர்களே, இதை கேட்க காத்திருக்கின்ற சுவஞ்சர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தகம் மிக சிறப்பாக இருக்கு. இது என்னன்னா 3 விதமா இதை சொல்லலாம். வாசிக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுடைய இடர்பாடுகள், அவங்க கற்பதில்லை, விளையாடுவதில்லை, இந்த கல்விக்குழுக்களால், அதாவது 2020 வெளியிடப்பட்ட கல்வி குழுக்கள்ல நம்மளை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான எதிர்வினை, அதாவது நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு கருத்துக்கள், அப்புறம் குழந்தைகளை பற்றிய கருத்துக்கள். இந்த 3 விதமாக இதை சொல்ல முடியும். அதில் இந்த இயற்கை சூழல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிதைஞ்சு போயிருக்கு. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1,69,000 சதுர கிலோமீட்டர் நிலங்கள் பாழ்படுத்தப்பட்டு காடுகள் அழிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒரு பல லட்சம் ஆண்டுகளாக இயற்கை நமக்கு கொடுத்த இயற்கை சமநிலையை நம்ம சீரழித்து கொண்டே இருக்கின்றோம். அப்படி சீரழிக்கும் போது என்னன்னா, பல உயிர்கள் அழிந்து கொண்டே வருகிறது. இப்போ நைட்டிங்கல்னு ஒரு பறவை நம்ம பார்ப்போம், பாடங்கள்ல பார்ப்போம், ஆங்கில இலக்கியங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அது இன்னைக்கு இல்லை. இது மாதிரி நிறைய பறவைகள் அழிஞ்சுக்கிட்டே, சிட்டுக்குருவிகள் நமக்கு எல்லாம் தெரியும், இப்போ நிறைய காணப்படலை, இருந்தாலும் அரிதான பறவையா மாறிக்கிட்டே வருது. இது மாதிரி நிறைய உயிரினங்கள். இந்த பூமிங்கிறது மனிதர்கள் வாழ்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது அல்ல. அனைத்து உயிர்களும் வாழக்கூடிய வாழக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியதுதான் இந்த பூமி. ஆனா நமக்கானது மட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யறோம், அழிச்சுக்கிட்டே இருக்கோம். இதை குழந்தைகளுக்கு நம்ம கல்வி, சுற்றுச்சூழலை பத்தி பாடம் வைக்கிறோம், படிக்கிறோம், எல்லாரும் நம்ம விவாதிக்கிறோம், பேசுறோம். ஆனா நாளுக்கு நாள் சுற்றுச்சூழல் மாசு அடைஞ்சிக்கிட்டே இருக்கே தவிர அதுல விழிப்புணர்வு பெற்று நாம அதை மாத்திக்கிட்டோமா அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னா இதற்கு காரணம் என்ன? பருவநிலை மாற்றம் நடக்குது. அந்தந்த பருவத்துல அது நடக்காம மாறி நிகழுது. அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீக்குது. மழை காலத்துல கடுமையான வெயில் தாக்குது. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் எப்படியாவது போகுது அப்படின்னு நம்ம கடந்து போக முடியுமா அப்படின்னா கடந்து போக முடியாது. ஏன்னா நம்ம உணவு தான் நம்முடைய பிரதான ஆதாரம், சாப்பாடு. அது பருவநிலை மாற்றத்தினால விளைச்சல் பாதிக்கப்படுது. ஏற்கனவே வேளாண் தொழில் லாபகரமா இல்லைங்கிறது எல்லாரும் சொல்றது. அப்படி இருக்கும்போது லாபகரமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், அனைவரும் சாப்பிடுவதற்கான அனைத்து நபருக்கான தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உணவை தரக்கூடிய வேளாண் நமக்கு சரியா வரலன்னா, எங்கேயாவது விளையலன்னா இன்னொரு இடத்துல விளையும். அது அந்த மாதிரி இருந்தா சமநிலை ஆகும். ஆனா எல்லா இடங்களும் இப்ப என்ன ஆகுதுன்னா, பருவநிலை மாற்றத்தினால வெள்ளங்களும் வறட்சியும் மாறி மாறி நம்மளை என்ன செய்யுது, வாட்டுது. இன்னும் சில ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இதனுடைய கோரத்தாண்டவம் பயங்கரமா இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோமா? குழந்தைகளுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கண்களை விற்று சித்திரம் வாங்கும் வாழ்க்கை, நம்ம முருகேசன் பேராசிரியர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் நம்ம சொல்லி வளர்க்காம டிஜிட்டல் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்றோம், செல்போன் பயன்படுத்துறோம். அந்த கர்ப்பமா இருக்கும் போதே தாய் செல்போனை அதிகமா பயன்படுத்துறாங்க. அதாவது செல்போனை பயன்படுத்துறதுன்னா தேவைக்கு பயன்படுத்துறதுங்கிறது வேற. பிறந்த குழந்தைய உடனே
புகைப்படம் எடுத்து வெளியில தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அனுப்புறாங்க. இந்த ஒளி வந்து இன்னும் சொல்ல போனா நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, போட்டோ எடுத்தா சீக்கிரம் இறந்துருவாங்க, அதனால போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மூட நம்பிக்கையாவது நம்ம ஒருவேளை வளர்த்துருக்கலாமோன்னு கூட தோணுது. ஏன்னா இந்த மாதிரி புகைப்படம் எடுக்கிறது, செல்போனை வந்து பேச தொடங்குறதுக்கு முன்னாடி அதுகிட்ட கொடுக்கறது, குழந்தை தொந்தரவா இருக்குங்கிறதுனால செல்போனை கொடுத்து அதை நமக்கு தொந்தரவு இல்லாத நம்ம அதை ஆக்கிட்டு நம்ம வேலையை கவனிக்கிறது, இதெல்லாம் நம்ம முருகேசன் சொல்லியிருக்காரு, பேராசிரியர் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காரு. அதுல என்னன்னா இப்ப இந்த மாதிரி செய்யறதுனால என்னன்னா பார்வை வந்து பாதிக்கப்படும். இப்ப கொஞ்சம் பார்வை குறைபாடு சற்று இப்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அம்மை அந்த கொடிய நோய்கள்லாம் இப்போ வராதனால கட்டுப்படுத்தக்கூடிய மருத்துவம் நம்ம கண்டுபிடிச்சதுனால இந்த மாதிரி இருக்கு. ஆனா மீண்டும் ஒரு ஆபத்து அபாயம் நமக்கு காத்திருக்கு. இந்த செல்போனை பயன்படுத்துறதுனால, டிஜிட்டலை அதிக நேரம் பார்க்கறதுனால வருங்காலத்துல பார்வையற்றவர்கள் இன்னும் கூடுதலாவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தை நம்ம கட்டுரை ஆசிரியர் முருகேசன் சொல்லியிருக்கார். ஆக இது வந்து என்னன்னா நம்ம சமுதாயத்து நம்ம எல்லாரும் பேசுறோம், ஆனா அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. ஒரு திரையில நம்ம வந்து அதாவது செல்போன் திரை, தொலைக்காட்சி திரையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல நம்ம வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு பெரியவங்களே சொல்றேன், 4 மணி நேரத்துக்கு ஒருத்தர் அதுக்கு மேல ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல பார்க்க கூடாதுங்கிறாங்க. 4 மணி நேரம் கூட தேவைக்காக, அது அந்த 4 மணி நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குமானால் பார்க்கலாம். அதுக்கு வேலையாவா கூட சில பேர் இருப்பாங்க இல்லையா, இப்போ வங்கியில வேலை செய்யறவங்க அதெல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. அதனால அதுக்கு மேலேயும் வேலைக்கு அவசியப்படுமானால் பாக்குறாங்கிறது கட்டாயம், அவங்களுக்கு வேற வழி கிடையாது, வருமானத்துக்காக இப்ப செய்ய வேண்டியிருக்கு. ஆனா தேவையில்லாம நம்ம என்ன பண்றோம், எங்க பார்த்தாலும் அந்த செல்போனை பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியல. ஆனா பார்வையற்றவர்கள் நம்ம வந்து கேட்கிறோம், அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல இருக்கிற ப்ளூ லைட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கண்ணை பாதிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதனால இது என்னெல்லாம் இது மாதிரி நம்மளை வாட்டக்கூடிய, நமக்கு பல விதமான மன அழுத்தத்தை தரக்கூடிய, அதை அடிமையாக்கக்கூடிய வேலைய இந்த செல்போன்ல இருக்கிற செயலிகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால அதை நம்ம உணராமையே இருக்கோம். இது குழந்தைகளுக்கு உணர்த்தணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளுக்கு அதை நம்மளே அவங்களுக்கு தருவிச்சு கொடுக்குறோம். 18 வயசுக்கு முன்னாடி வந்து செல்போனை சொந்தமா வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வாங்கி கொடுத்து அதை அழகு பாக்குறோம், அதை ஒரு பெருமையா பேசுறோம். எனக்கு தெரியாதெல்லாம் பையனுக்கு தெரியும் பாரு, செல்போன்ல எல்லாம் செஞ்சு கொடுக்குறான், அதை பண்றான் இதை பண்றான், நம்ம பெருமையா பேசுறோம். இது மாதிரி இயற்கை வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இயற்கை இப்ப இந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே முடங்கி போச்சு. அப்பெல்லாம் இயற்கை விழித்து கொண்டதுன்னு சொல்றாங்க, தன்னை தகவமைத்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நிறைய விலங்குகள்லாம் வெளியில நடமாடுச்சு, ரோட்லயே நடமாடுச்சுன்னு நீங்க தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. ஆக அந்த இயற்கை வந்து அதுதான் இந்த இயற்கை எப்படியா இருந்தாலும் சமநிலைப்படுத்தும். அதுல நாம என்ன அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனிதர்களுடைய அட்டுழியம் அதிகரிச்சுட்டே போகும்போது அதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை கண்டிப்பா இயற்கை என்ன செய்யும். அதனாலதான் இந்த தொற்று நோய்கள், தீர்க்க முடியாத இதெல்லாம் வருது இல்லைங்களா, கொரோனா மாதிரி எல்லோரையும் அழிக்கக்கூடிய, வீழ்த்தக்கூடிய நோய்கள் இதெல்லாம் வரும். அதனால அதுக்கு ஒரு மருத்துவம் அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், திருப்பி இதே மாதிரிதான் நடக்குது. என்றாலும் கூட இயற்கையை மிஞ்சிய சக்தி எதுவும் கிடையாது. இயற்கை கண்டிப்பாக அது சமநிலைப்படுத்தும். அதுல அழியக்கூடிய உயிரா நாம இருக்கலாமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் புத்திசாலி, எல்லா உயிர்கள்லயும் நம்ம தான் சிறந்த உயிர், நாம பேசுறோம், நம்ம எல்லாம் அந்த பூமியே இருக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். ஆனா மனிதன் கண்டிப்பாக கூடிய விரைவில் வீழ்த்தப்படுவான் இயற்கையால அப்படிங்கிற உண்மையை நமக்கு தெரியாம அறியாம இருந்துகிட்டே இருக்கும். அதனால நிறைய சுற்றுச்சூழல் மாநாடுகள், உலக நாடுகள்லாம் கூடி பேசுறாங்க, ஓசோன் ஓட்டை விழுந்துருச்சுன்னு சரி, இப்போ கூடி பேசுனாங்க, அதை ஏதோ ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பருவநிலை மாறுபட்டு இருக்கு, அதை சரி செய்யறது கூடி பேசுறாங்களே ஒழிய யாரும் உருப்படியான நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. ஒரு குழந்தை கூட ஒரு ஐநா சபையில போய் பேசுச்சு, இந்த வருங்கால சமூகத்துக்கு நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறோம், தங்கத்தை சேர்த்து வைக்கிறோம், வீட்டை கட்டி வைக்கிறோம், வருங்காலத்துல பூமியை, பாதுகாப்பான பூமியை நம்ம கையளிக்க போறோமா? அதுதானே முக்கியம். வாழ்வதற்கான இடம் பாழா போய் நீங்க என்ன சேர்த்து என்ன பயன்? எதுவும் கிடையாது. அதெல்லாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு உணர்த்தணும். அப்படியே விழிப்புணர்வு பெற்று ஏதோ ஒரு அழிவு தொழிற்சாலைகள், அழிவு
நிகழ்வுகள் நடக்குது, அது ஒரு நீர்நிலை அழிக்கப்படுது அப்படின்னு ஒரு ஒரு அரசாங்கமோ ஒரு தனியார் நிறுவனமோ மேற்கொள்ளும் போது, அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது அதை விழிப்புணர்வு பெற்று ஒரு சமுதாயம் போராடினா அதை என்ன செய்யறாங்க, அடக்குமுறை கொண்டு ஒடுக்குமுறை கொண்டு வீழ்த்துறாங்க, அடக்குறாங்க. அதிகபட்சம் துப்பாக்கியை வச்சு கூட சுட்டு கூட அவங்களை என்ன பண்றாங்க, இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை நம்ம பார்த்தோம், அங்க எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியது. அத மாதிரி வாயிலே சுட்டு ஒரு குழந்தைய சாகடிச்சானுங்க. ஆக இந்த மாதிரி விழிப்புணர்வு பெற்ற மக்களும் எதிர்த்து கேட்க கூட முடியல. ஏன்னா இந்த முதலாளித்துவம் இருக்கு இல்லைங்களா, அது முதலை மாதிரி நம்மளை முழுங்கிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த கார்ப்பரேட் உலகத்துல, இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்துல பொருளாதாரம் ஒன்றே பிரதானம், வளர்ச்சி ஒன்றே பிரதானம், அதை எதன் மீது வேணாலும் வளர்ச்சியை செய்யலாம் அப்படிங்கிற அந்த அறமற்ற அந்த தன்மை இருக்குல்ல, அது மனித நேயத்தை, மனித தன்மைய, அனைத்து உயிர்கள் மேல இருக்கிற கருணைய எல்லாவற்றையும் அழிக்குது. இதை நம்ம கல்வியில கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அது விழிப்புணர்வு வரும். நாளைக்கு இது பேசு பொருளா அரசியல்ல கொண்டு வர முடியல, அது பேசு பொருளா அரசியல்ல கொண்டு வரும்போது அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனா எல்லாமே கார்பரேட் என்னும் போது அரசாங்கம் கூட அது சில அரசாங்கங்கள் நல்லா பண்ணுது. ஆனா நம்ம இந்திய அரசாங்கம் நாணயமற்ற ஒரு தலைவர்களை தான் நம்ம கொண்டு வரோம், தலைமைக்கு கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது அந்த தலைவர்கள் நமக்கு உறுதியான அந்த பூமியை காக்கிற, நாட்டை காக்கிற எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. நாடு என்பது என்ன, பழங்குடிகளின் காடு தானே அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்றாரு, பழங்குடிகளின் காடு அப்படிங்கிறாரு. அதனால இந்த தேசத்தை நாம என்ன செய்யறோம், நம்ம தேசம் என்ற பெயரால், மதம் என்ற பெயரால் ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுல தான் குறியா இருக்குமே தவிர, நாம இந்த பூமியை காப்பாற்றுறதுக்கான எந்த வழியும் நம்ம மேற்கொள்றது இல்லை. வேற கோள்களை கண்டுபிடிச்சா அதுல குடியேறலாமான்னு பாக்குறான். இந்த கோள்களையே, இந்த பூமியே நம்ம சரியா வச்சுக்கிறதுக்கான அதுக்கான வேலைகளை செய்யாம மற்ற உயிர்களுக்கு இடையூறா இருந்துகிட்டு வேறொரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறார் அவரு. அதுக்கு பணத்தை கோடி கோடியா செலவு செய்யறாங்க. இருப்பதை சிறப்பாக செய்யணும், இருப்பதை காப்பாற்றணும், அதை எல்லோருக்கும் நம்ம வருங்கால தலைமுறைக்கு நம்ம சிறந்த முறையில அதை கையளிக்கணும். அது அந்த கடல், நீர்நிலைகள், காடு, இது எல்லாமே நகரம் என்பது என்ன, மழுங்கடிக்கப்பட்ட மனிதர்களுடைய மனங்கள் மனிதனுடைய மனங்களை மழுங்கடிக்கப்பட்டு பெரிய பெரிய நகரங்கள் கட்டமைக்கப்படுது. இந்த நகரங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடை ஏற்படுத்துது. ஒரு ஊர்னா மூணுல ஒரு பாகம் காலியா இருக்கணும், அப்பதான் அது என்ன செய்ய முடியும், எல்லாவற்றுக்குமான நீர் போகும் பாதை எல்லாம் சரியா இருக்கும். எல்லாத்தையும் சீரழிச்சுட்டு நம்ம எதை இந்த பூமியில நிலைநிறுத்த போறோம்னு தெரியல. நன்றி, வணக்கம். நல்ல கருத்துக்களை எடுத்து எம்பிய ஆசிரியர் செல்வம் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயற்கை சார்ந்த கருத்துக்களை நிறைய சொன்னாரு. அத கூட அந்த ஆஸ்திரேலியாவோட ஒரு பெண்ணு, அந்த நாட்டுல ஒரு இயற்கையை கெடுக்கின்ற வகையிலே ஏதோ போராட்டம், ஒரு செயலை முன்னெடுக்கின்ற போது அந்த பெண் மட்டும் தனித்து நின்று போராட்டத்தை நிகழ்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு அதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஐநா சபையில் பேசுவதற்கான வாய்ப்பு கூட கிடைத்ததாக படித்திருக்கிறேன். அது மாதிரி அடுத்து இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கருத்து, இன்றைய குழந்தைகள் எப்படி இந்த தொழில்நுட்பத்திற்கு அடிமையாக, அதுவும் குறிப்பாக அலைபேசி, திரைபேசிக்கு எப்படி ரொம்ப அடிமையாக இருக்கிறார்கள் என்ற கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். அதுவும் ஃப்ரீ ஃபயர் என்ற விளையாட்டு பார்த்தீங்கன்னா, அதை தொடங்கும் போது அவருக்கு வெறும் 20 கோடி தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா தொடங்கிய பிறகு இன்னைக்கு அவருடைய நிலை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 20,000 கோடி அவர் லாபத்தை பெற்றிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இதை நான் மாணவர்கிட்ட சொன்னும் போது இது மாதிரிடா, நீங்க இதை வச்சு நீங்க உங்களுடைய வாழ்க்கை வீணாகுது. நீங்க ஆனா இல்லைங்கய்யா, அது இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்கு எங்களுக்கு, அதெல்லாம் இருக்க முடியலைங்கய்யா. அந்த அளவுக்கு இன்றைய மாணவ குழந்தைகள் ரொம்ப அடிமையாக ஆயிட்டாங்க. இது மாதிரி இந்த விளையாட்டுக்கு, வீடியோ கேம் விளையாட்டிற்கு ரொம்ப அடிமையாக ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை வழங்கினால்தான் நம் நல்ல எதிர்காலத்தை அமைக்க முடியும் என்று சொல்வார்கள். அடுத்தபடியாக நம்ம நூல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு கட்டுரையை, கண்களை விற்று சித்திரம் வாங்கலாமா என்ற ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். உண்மையில அந்த கட்டுரையில் நிறைய கருத்துக்கள் இன்றைய சூழலில் தேவைப்படுகிறது. இன்றைய சூழலில் இன்றைய மாணவர்களுக்கு, மாணவ குழந்தைகளுக்கு
நிறைய கருத்துக்கள் தேவைப்படுகிற மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் சமூகத்திற்கும் சரி அல்லது பெற்றோருக்கும் சரி, இவர்களுக்கெல்லாம் இந்த கருத்து தேவைப்படுகிறது. அந்த வகையிலே இந்த கட்டுரையை வழங்கிய பேராசிரியர் முருகேசன் அவர்கள் நம்முடைய அடுத்த பேச்சாளராக வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக அழைக்கின்றேன். நண்பர்களுக்கு வணக்கம். நல்ல குழந்தைகள் நாளில் குழந்தைகள் பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை நாட வேண்டும் என்றால் நாம் பொறுப்பேற்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு, நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிற குழந்தைகளுக்கு, நம்முடைய மாணவர்களுக்கு என்று ஒவ்வொரு தரப்பிலும் இந்த சிக்கலிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கான நம்மளவிலான ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாங்கு வளர்ந்தால் இந்த நிலை மாறுவதற்கான முன்மாதிரிகள் கிடைக்கும். பொதுவாக இந்த வாழ்வியல் மாற்றங்கள், அதற்கான நெருக்கடிகள் குறித்தெல்லாம் பேசும்போது இதற்கு காரணமானவர்கள் யார் என்று யோசிக்கும்போது அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது. அந்த சக்தி இது குறித்தெல்லாம் சிறிதும் கவலைப்படுவதில்லை. அப்ப அவர்கள் இதனுடைய விளைவுகளை பற்றியும் அறிவதும் இல்லை, அது பற்றி அக்கறை கொள்வதும் இல்லை, எதுவுமே அவர்கள் கொள்வதில்லை. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தால் தான் இந்த சிக்கல்கள் எல்லாம் எப்படி தீர்வு காண்பது என்று தெரியாமல் போய்கொண்டே இருக்கிறது. அப்ப இதை முடிவெடுக்கக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிற அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதற்கான துணிச்சலான நடவடிக்கைகளை எடுத்தால் மேல் மட்டத்தில் இதற்கான தீர்வுகள் கிடைக்கும். அது நிகழும் வரை நாம் காத்து கொண்டிருக்காமல் நம் அளவில் விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் நம்முடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்த நூல் நமக்கு நன்கு உணர்த்தி இருக்கிறது. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நாம் எழுதுவதோடோ படிப்பதோடோ நிறுத்திவிடாமல் தொடர்ந்து செயலில் ஈடுபடுவதற்கான தேவையை நமக்கு மிக அழுத்தமாக இந்த நூலில் உள்ள கட்டுரைகள் சொல்லி இருக்கின்றன. குறிப்பாக இந்த பாலியல் வன்முறை சார்ந்த விஷயங்களை விவாதிக்கிற கட்டுரை ஒரு செய்தியை தெளிவுபடுத்துகிறது. குழந்தைகளுக்கு ஏற்படுகிற சிக்கல்கள் அவர்களுடைய சூழலிலிருந்து தான் ஏற்படுகின்றன என்பதை தெளிவாக முன்வைக்கிறது. தொலை தூரத்துக்கு அனுப்பி குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடாது, ஏனென்றால் அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பெற்றோர் நினைக்கிறார்கள். ஆனால் நடப்பது வேறு விதமாக இருக்கிறது. படிக்க போன இடத்தில் பிரச்சனைக்கு உள்ளான அந்த சூழல்கள் மிக குறைவு குழந்தைகளுக்கு. ஆக இப்படிலாம் நாம் நடப்பு ஒன்றாகவும் நம்முடைய எண்ணம் வேறொன்றாகவும் இருக்கிற இதையெல்லாம் இணைக்க வேண்டிய இந்த தேவையை இந்த நூல் வாயிலாக நாம் யோசிக்கிறோம். அதே போல் இந்த போர் சூழல் குறித்தான கட்டுரை, அதாவது இந்த போர் என்றாலே அது பயங்கரமான விதிகள் எல்லாம் உலக அளவில் பண்டை காலத்திலிருந்து இன்று வரை வகுக்கப்பட்டு இருக்கின்றன. அதிகமான விதி வகுப்புகள் போருக்கு தான் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் விதி மீறல்களும் போர்ல தான் நடந்திருக்கு. அதுல அதிகமாக பாதிக்கப்படுறவங்க போரை பற்றி சிறிதும் அறியாத குழந்தைகள். இப்ப போர் என்பது வீரர்களுக்கு இடையிலான ஒன்று என்ற அளவில் தொடங்கிய அந்த போக்கு இப்போது மக்களை அழித்தொழிப்பது என்ற இடத்தில் நின்றிருக்கிறது. அது குறிப்பாக குழந்தைகளை பெருமளவில் பாதிப்பதாக இருக்கிறது. அது உயிரை போக்குவது என்ற அளவில் எல்லாம் அதை அப்படி மட்டும் இல்லாமல் அது வேறு பல வகையான சித்திரவதைகளை குழந்தைகள் மீது ஏவுகிறதாக இருக்கிறது. அதை பற்றி அந்த கட்டுரை பல்வேறு இணையதளங்களிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு அந்த கட்டுரையாளர் எழுதியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கூட அவர் இன்னும் இந்த கட்டுரையில் தெரிவித்திருப்பதை விட அழுத்தமான செய்திகள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் அவர் சொன்னார். அதுபோல் இந்த குழந்தைகளுக்கு இப்போ பெற்றோர் குழந்தைகளுக்கான இந்த போக்குகளிலிருந்து மாற்றுவதற்கு தங்கள் அளவில் எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இணையதளம், இந்த மாதிரி அலைபேசி விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறாங்க 5 வயசு குழந்தைக்கு. அது இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே ஒரு கோர விபத்து நடந்தது. ஒரு குழந்தை வண்டி நிறுத்துறதுக்கு பதிலாக இதை பண்ணி ஆக்சிலேட்டரை இது பண்ணி வண்டி போய் ஒரு பள்ளத்தில் விழுந்து அந்த குழந்தையினுடைய உயிர் போய்விட்டது. சின்ன குழந்தை. அப்போ இப்படி இது மாதிரிலாம் நிகழ்வுகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான கல்வி
விளையாட்டு போன்ற விஷயங்களை பற்றிய நாம் பொதுவாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த இடத்துல இருந்து இன்னும் எப்படி அது களத்தில் என்ன நடக்கிறது என்பதை நேரடியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அப்புறம் நம்ம வந்து நம்முடைய நண்பர்களுடைய படைப்பு திறனை எண்ணி பார்க்க வேண்டும். இதில் இருக்கிற பார்வை மாற்றுத்திறனாளர்கள் என்றில்லை, மாணவர்கள் எழுதியிருக்காங்க, முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் எழுதியிருக்காங்க. பெரிய அளவில் புத்தகங்களில் கட்டுரை எழுதக்கூடிய ஆள்கள் கிடையாது, இயல்பாக வாய்ப்பு கிடைக்கும் போது எழுதக்கூடியவர்கள். ஆனால் மிகச்சிறப்பாக கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொருவருமே ஒரு நூல் போடுற அளவுக்கு தகுதி வாய்ந்த தகவல்களை கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு திறன் இருக்கிறது, நல்ல மொழியாடல் இருக்கிறது. ஒருவேளை இந்த நூல் ஒரு அச்சில் வருமானால், மறுபதிப்பு காண வேண்டி இருக்குமானால், இன்னும் கொஞ்சம் பிழைத்திருத்தங்களை முழுமையாக பார்த்து நல்ல முறையில் நூலை வெளியிட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நன்றி. மிகச்சிறந்த கருத்துக்களை வழங்கிய பேராசிரியர் முருகேசன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த பேராசிரியர் அவர்கள் கூறியது போல நாம் இதை தட்டி கழிக்க முடியாது. முடிந்தவரை நம்மால் செயல்கள், அதாவது நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பங்கேற்க வேண்டும். நம்மால் முடிந்தவரை குழந்தைகளுக்கு எவ்வாறெல்லாம் நம்மால் உதவ முடியுமோ அந்த அளவிற்கு நாம் உதவுகின்ற வகையிலே தங்களை நாம் பங்கேற்கின்ற வகையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அது இன்னொரு கருத்து சொல்லியிருந்தார், இந்த கல்வி கற்பதற்கு தொலைதூர சென்றாலும் அங்கு நடப்பதை காட்டிலும் இந்த ஆசினி என்ற பெண் குழந்தைக்கு தன்னுடைய பக்கத்து வீட்டு, குறிப்பாக தன்னுடைய அண்ணன் முறையாக இருக்கின்ற ஒருவரால் இப்படி இந்த வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை படிக்கின்ற போது உள்ளபடி உண்மையிலே வருத்தமாகத்தான் இருக்கிறது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து இன்னும் சில கருத்துக்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கு. 9 பேரும் உண்மையிலே 9 கட்டுரை இருந்தாலும் கூட எல்லாமே அண்ணன் சொன்னது போல, பேராசிரியர் சொன்னது போல நல்ல நல்ல கட்டுரைகள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்தது இந்த ஒரு விஷயம்னா, ஒரு குழந்தைகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது சிவப்பு மை நம்ம வந்து ஆசிரியர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிவப்பு மை நினைத்தால் ஒருத்தர்களை வாழ்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். அப்படி இருக்கின்ற போது ஒரு செய்தியை படித்து ஒரு ஆசிரியர் விடைத்தாள்களை திருத்தி நன்றாக படிக்காத ஒரு மாணவனுக்கு நன்று, நல்ல முயற்சி செய்தால் நீ நல்ல மதிப்பெண் வாங்கலாம் என்று அவனுடைய விடைத்தாள் அடியில் குறிப்பிடுகிறார். வழக்கமாக நன்றாக படிக்கின்ற மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்குத்தான் இத்தகைய இது பாராட்டு உரையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த குழந்தை தேர்ச்சி அடையவில்லை, 25 மதிப்பெண் எடுத்திருக்கிறது. அந்த குழந்தையை பாராட்டி, முயற்சி பண்ணால் நிச்சயமாக உன்னால் 50 மதிப்பெண் கூட வாங்க முடியும், அந்த அளவுக்கு உன்னிடத்தில் திறமை இருக்கிறது, ஆனால் முயற்சி தான் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். உடனே எல்லாரும் அந்த மதிப்பெண், அந்த விடைத்தாள் எல்லா குழந்தைகளுக்கும் வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்ட உடனே அந்த குழந்தை, அந்த 7ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தை வாங்கி பார்த்து விட்டு படித்து விட்டு சற்று மணி அடிக்கிறது. மணி அடித்த பிறகு ஆசிரியர் வகுப்பை ஓய்வறைக்கு செல்கின்றார். பின்னாடியே சென்று அந்த குழந்தை அந்த ஆசிரியரை பார்க்கிறது. நான் பாஸ் பண்ணல, ஆனாலும் கூட உங்களால் எப்படி பாராட்ட முடிகிறது என்று கேட்ட உடனே, நான் இனிமேல் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் எப்படியாவது முயன்று நிச்சயமாக உங்கள் பாடத்தில் நான் தேர்ச்சி அடைந்து விடுவேன் என்று அந்த குழந்தை கூறியதாக ஒரு குறிப்பிடுகின்றார். இப்படித்தான் ஒரு ஆசிரியர் சிவப்பு மையால் மற்றவங்களை உயர்த்துகின்ற வகையில் செயல்பட வேண்டும், தாழ்த்துகின்ற வகையில் நம்மால் முடிந்தவரை படிக்கவில்லை இது மாதிரியான குழந்தைகளை கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு செய்தியை நான் படித்தேன். அந்த என்ன பாத்தீங்கன்னா, ஒரு வயசான ஆசிரியர் ஓய்வு பெற்றிருக்கிறார். அவரை தெருவிலே நடந்து செல்கின்றார். நடந்து செல்வதை பார்த்து ஒரு இளைஞன் வந்து, ஐயா வணக்கம், என்னை நினைவு இருக்கிறதா என்று கேட்கின்றார். அவர் பார்க்கின்றார், எனக்கு எதுவுமே நினைவில்லையே அப்படின்னா, ஐயா நான் உங்களிடத்தில் படித்த மாணவன், இப்பொழுது என்ன செய்கிறார், நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன் என்று அந்த இளைஞன் சொல்லுகின்றார். அப்படி இளைஞன் சொன்னோடனே, இப்பொழுதாச்சும் நினைவிருக்கிறதா என்று கேட்கின்றார். அந்த ஆசிரியர், வயதான ஆசிரியர், இல்லை எனக்கு நினைவில்லை, எனக்கு அந்த அளவுக்கு நினைவாற்றல் இல்லைன்னு வந்து சொல்லிவிடுகின்றார். சொல்லிட்ட பிறகு, ஐயா நீங்கள் இல்லை என்றால் நான் இந்த அளவுக்கு ஆசிரியராக என்னால் ஆகியிருக்க முடியாது, உங்களால் தான், உங்களுடைய நல்ல குணத்தால் தான் நான் இந்த நிலைக்கு ஆசிரியராக உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, அப்படி நான் என்ன செய்தேன் என்று ஆசிரியர் கேட்கின்றார். உடனே அந்த இளைஞன் சொல்லுகின்றான், நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற போது என்னுடைய நண்பன் ஒரு விலை உயர்ந்த கடிகாரம் கட்டி கொண்டு வந்தான். அந்த வாட்சியை அவன் பார்க்காத சமயத்தில் நான் திருடி என் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டேன். அவன் உங்களிடத்தில் சொன்ன போது அவர் என்ன செய்தார், நீங்கள் என்ன செய்தீங்கன்னா எல்லாரும் எழுந்து நிக்க சொன்னீங்க, எல்லாரையும் கண்ண மூடி சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்கெட்டா செக் பண்ணிட்டு வந்தீங்க.
அப்ப என்னுடைய பாக்கெட்ல அந்த வாட்ச் இருந்தது. அதை நீங்க எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு எடுத்துட்டு என்ன பண்ணீங்க, எதுவுமே சொல்லாம அந்த நண்பரிடத்தில் இந்த வாட்சை கொடுத்துட்டீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க கடுமையான சொற்கள் பயன்படுத்தியிருந்து எல்லாரும் முன்னாடி என்னை திருடன் என்று சொல்லியிருந்தால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கும் என்று நிச்சயமாக இந்த உயர்ந்த நிலைக்கு என்னால் சென்றிருக்க முடியாது. அப்ப சொல்லுகின்றார், ஐயா எப்படி என்னை நீங்கள் சொல்லவில்லை என்று சொல்லுகின்றார். ஆசிரியர் சொல்லுகின்றார், நானும் உங்களைப் போலவே கண்ணை மூடிக்கொண்டுதான் இந்த செயலில் உங்களுடைய பாக்கெட்டில் கைவிட்டு வாட்சை எடுத்தேன் என்று சொல்லுகின்றார். அந்த செய்தியை கேட்டு அந்த இளைஞன் அழுதாக அந்த நூல் குறிப்பிடுகிறது. இது மாதிரி குழந்தைகளை நாம் குழந்தைகளினால் மட்டும் சிந்தித்து பார்க்க கூடாது. தினம் தினம் குழந்தைகளை கொண்டாட வேண்டும். இன்றைய குழந்தைகள் தான் நாளை வருங்கால தலைவர்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த வாரம் குழந்தைகளை தினத்தை முன்னிட்டு இந்த குழந்தைகளை சிந்திப்போம், குழந்தைகளை பற்றி சிந்திப்போம் என்ற நூலை தெரிவு செய்து எனக்கு இந்த தொகுத்து வழங்குவதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்த பகிர்வு குழுமத்திற்கு நன்றியினை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.